இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேசர் பே பேமெண்ட் கேட்வே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அட்மின் பேனல் போயிடணும். அட்மின் பேனலில் சைடு மெனுவில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி செட்டப்னு இருக்கும். அதில் போயிட்டு தேர்ட் பார்ட்டி கான்ஃபிகரேஷன் அதில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனு பேமெண்ட் மெத்தட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும், டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கும். உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாம்னா இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா ஆக்டிவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா கேஷ் ஆன் டெலிவரி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ரேசர் பே பேமெண்ட் கேட்வே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து டிஜிட்டல் பேமெண்ட் கேட்வே ஆக்டிவில் வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரேசர் பே இருக்கும். இங்கே வந்து இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடணும். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைவ் கீ டெஸ்ட் கீன்னு 2 இருக்கும். ரேசர் பே கம்பெனி பொறுத்த வரைக்கும் லைவ் கீ டெஸ்ட் கீன்னு 2 கொடுப்பாங்க. நம்ம வந்து பேமெண்ட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கிளைண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து டைரெக்டாக பேமெண்ட் வாங்கணும், ப்ராடக்ட் வந்து லைவ்ல இருக்கு, வெப்சைட் லைவ் ஆயிடுச்சு, மொபைல் ஆப் லைவ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர பேமெண்ட்டு டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா லைவ் செலக்ட் பண்ணிட்டு ரேசர் பேல ஏபிஐ கீ சீக்ரெட் கீன்னு 2 கொடுப்பாங்க. ஸோ அந்த ஏபிஐ கீயும் சீக்ரெட் கீயும் வேற யாருக்கும் ஷேர் பண்ணாமல் அந்த கீயை வந்து இங்கே அப்டேட் பண்ணிட்டு ரேசர் பே நேம் கொடுத்துட்டு நம்ம கம்பெனியோடைய இ-காமர்ஸ் பிஸ்னஸோடைய லோகோவை இங்கே செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கஸ்டமர் வெப்சைட்லேயும் மொபைல் ஆப்லேயும் ரேசர் பே பேமெண்ட் கேட்வே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரேசர் பே பேமெண்ட் கேட்வே அட்மின் பேனலில் செட் பண்ணுறதுக்கான வீடியோ. தேங்க்யூ.